என்ன பேம்சிங், அட சரியா இழுத்துக்கட்டு, இன்னும் கொஞ்சம் மேல. அப்படிதான். இந்த சிவா எங்க போனா? நாளைக்கு தீபாவளி, அந்த பையன் இருந்தானா இன்னைக்கே போய் பட்டாசுலாம் வாங்கிடலான்னு பார்த்தா. அட சிவா என்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்காங்க. அவன் தான் சுற்றுச்சூழலை விரும்புறவனாச்சே. சரி, உங்களுக்கு நிச்சயம் ஆசை இருக்கும், போய் வாங்கிட்டு வாங்க. நீ வேற அப்பப்போ உண்மையை சொல்லிக்கிட்டே. அவன் வந்தானா கடைக்கு போற சொல்லு, அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச பட்டாசை வாங்கிக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கீங்க சர்மா? வணக்கங்க. வணக்கம். அட, என்ன சிவா இன்னும் வரல? வந்துகிட்டு இருப்பான்பா. அது மட்டும் இல்லாம அவன் என்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்கா? பட்டாசை எப்படி வெடிக்கிறதுன்னு என்கிட்ட கத்துக்கோங்க. அட என்னப்பா பேச பேச போயிட்டே இருக்கீங்க? நில்லு. ஹலோ எவ்ரிபடி, உங்க எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோட பேரு பாரத் சிங். நான் பார்க்க மட்டும்தான் கொடூரமா இருக்கேன்னு நினைக்காதீங்க, என் செயலும் கொடூரமா தான் இருக்கும். எனக்கு இப்ப வெடி மருந்தெல்லாம் ரொம்ப அவசியம். என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக என் ஆளுங்க உங்க எல்லாருக்கிட்டையும் பேக் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எல்லாருமே உங்க பட்டாசுகளை டொனேட் பண்ணணும். சரி, வாங்க டொனேஷனை நாம ஆரம்பிக்கலாம். இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? நாங்க ஏயா உனக்கு டொனேஷன் கொடுக்கணும்? யாராவது போலீஸ் சொல்லுங்க. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க மட்டும் கொடூரமா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, என் செயலும் கொடூரமா தான் இருக்கும். என்னப்பா இது புது பிரச்சனை? இந்த மாதிரி பண்ணா நம்ம எப்படி தீபாவளியை கொண்டாடுறது? இந்த வருஷம் யாரும் தீபாவளி கொண்டாட போறது இல்ல. நான் மட்டும் தான் தீபாவளியை கொண்டாட போறேன். இந்தாங்க, பட்டாசு இல்லாம என் பசங்க எப்படிங்க தீபாவளி கொண்டாடுவாங்க? இது என்னோட பட்டாசு. எல்லா பட்டாசையும் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ சிவா. ஓகே ரேவா, நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். நீ உடனே லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அங்கிள், எல்லா பட்டாசையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. சின்ன பையா, போய் உன் வேலையை மட்டும் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓ, இவங்களால பறக்க கூட முடியுமா? வெடி கூட்டுறா சிவா. இங்க இருந்து ஓடிடலாம் ஐயா, இல்லைன்னா பயங்கரமா அடி விழும். ஓடி வந்து என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பறக்க விட்டிய சார். எவ்வளவு பயங்கரமான அடி விழுந்திருக்குன்னா அது சிவா விட்ட அடியாதான் இருக்கும். சிவா, நான் தான்பா. சாரி லட்டு சிங் சார். ஐயோ சிவா, தெரியாம கூட இன்னொரு அடி அடிச்சிடாத, வலிக்குதுப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, என்னதான் பிரச்சனை இங்க? இங்க பாருங்க,
நம்ம ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்த விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லவே கூடாது. வேணும்னா அங்க போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? கொண்டு வர வேண்டிய பட்டாசுகள் எங்க? பாஸ், அங்க போலீஸ் வந்துடுச்சு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட சிக்கிடாம நாங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். உங்களை அடிச்ச அந்த போலீஸ் யாருன்னு சொல்லுங்க. அங்க பாருங்க பாஸ், அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டர். நினைச்சானா இந்த லட்டு சிங்கால அவனுக்கு பெரிய தண்டனை வாங்கி தரப்படும். அதனாலதான் ஓ, இவன் தான் உங்களை அடிச்சதா? என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்க மேலேயே கைய வச்சிருப்பான். வாங்க நேர்ல போலாம். நீங்க தானே அந்த தைரியசாலி இன்ஸ்பெக்டர்? மார்க்கெட்ல அந்த ரவுடி பசங்களை அடிச்சு துரத்துனது, பட்டாசு வேற காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா, அது நான் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்றது தான் நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. உங்களை நாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ தானே, எடுங்க எடுங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் தாராளமா தயக்கம் இல்லாம கேளுங்க. சார செல்லுக்குள்ள கூட்டிட்டு போங்க. எல்லாரும் முன்னாடி என் கேள்வி கேட்டா நல்லா இருக்காது இல்ல? ஜெயிலுக்குள்ள இன்டர்வியூவா? வெளியில நல்லா தானே இருக்கு, உள்ள லொகேஷன் நல்லா இருக்காதுப்பா. ஐயா அம்மா ஆகா போலீஸ் இப்படி அடிக்க கூடாது. பேட்டி எடுக்கிறேன்னு வந்துட்டு போட்டு போட்டு அடிக்கிறீங்களேப்பா. தாங்கல, விட்டுருங்க விட்டுருங்க. உங்க ஆளுங்களை அடிச்சது சத்தியமா நான் இல்லைங்கய்யா. அப்போ என் ஆளுங்களை அடிச்சது யாருன்னு சொல்ல. என்னதான் அடிச்சு கேட்டாலும் சரி, நான் சிவாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அதை விட ரொம்ப முக்கியமா அவன் ஆச்சாரியா ரோட்ல இருக்கிற மிஸ்டர் சுவாமி வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கான்னு சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. என்னதான் அடிச்சு கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். பாத்தியா கான்ஸ்டபிளே, நான் சிவாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்தியா? சும்மா இருங்க சார், ஒரு வார்த்தை கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் தெளிவா சொல்லி அனுப்பிட்டீங்களே சார். எப்பயா நான் சொன்னேன்? சொல்லியிருக்க மாட்டேனே. ஹலோ ஹலோ சிவா, எங்க இருக்க? நான் தாத்தாவை பார்க்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் நேரா அங்க வந்துரு. ஓகே சிவா. என்னங்க என்னங்க, சிவா தாத்தாவை கடத்திட்டு போறாங்க பாரு. என்னங்க ஏன் இவர் வாயை கட்டி வச்சிருக்கீங்க? வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. கமான், கழட்டி விடுங்க.
சார் வாயை மட்டும் திறக்க சொல்லாதீங்க. அப்படி வாயை திறந்தா நமக்கே பெரிய பிரச்சனை. அழட்டி விடு முதல்ல. வயசானவர் அப்படி என்ன பண்ணிட போறாரு? என்ன கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, பேசிட்டு போட்டோம். இத பார்த்துலாம் நான் பயப்படுற ஆளு கிடையாது. பெரியவங்களுக்கு உண்டான பழக்கம் தான் லொட 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 லொடன்னு பேசுறது. அழட்டி விடுங்க. என்ன பண்ண போறீங்க? சார் அவர் பாட ஆரம்பிக்கிறார் சார். பாட்டு பாடுறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன? சொல்றத கேளுங்க, நிறுத்துங்க. அப்புறம் நீங்க பலூன் மாதிரி வெடிச்சிட போறீங்க. என்ன நடக்குது சார்? எவ்வளவோ சொன்னோம், கேட்டீங்களா? பாருங்க, நீங்களே அந்த இடத்துல தொங்குறீங்க. இது என்ன புது விதமான ஆயுதமா இருக்கு? அவர் வாய மூடுங்கடா. சார் அந்த பெரியவங்க மரியாதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம். ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன். முதல்ல அவர் வாய மூடுங்கடா. அவர் முதல்ல வயசானவரே கிடையாது. அவர் வாயே பயங்கரமான ஆயுதமா இருக்கு. என்னோட தாத்தாவை விட்டுருங்க. ஆமா, இந்த பையன் யாரு? இங்க எதுக்காக வந்த? எல்லாம் உங்களாலதான். தேவையில்லாம எதுக்கு மக்கள் கிட்ட இருந்து நீங்க அவ்வளவு பட்டாசு திருடிட்டு வந்தீங்க? அது என் சொந்த வேலைக்கு தேவைப்படுது. என்னோட பேர் தான் பரோத். எனக்கு பட்டாசுகள் நிறைய தேவைப்படுது. அதை வச்சு நான் பெரிய ஆயுதத்தை உருவாக்க போறேன். அதுக்கப்புறம் நானே ஒரு பெரிய ஆயுதமா மாறிடுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. ஒரு வருஷம் நீங்க யாரும் தீபாவளியை கொண்டாடாம இருந்தீங்கன்னா என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? தீபாவளி கண்டிப்பா கொண்டாடணும். இது வரைக்கும் கொண்டாடாம இருந்ததே இல்ல. ஆனா பட்டாசு வெடிக்கிறது என்னமோ எனக்கு பிடிக்காததுதான். அதுக்காக அதை நீங்க எடுத்துட்டு வர்றது தப்பு. உனக்கு நான் யாருன்னு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன்டா சின்ன பயலே. பையன் மட்டும் சொல்லாதீங்க சார். ஏண்டா சின்ன பையனை சின்ன பையன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க சார். இவனா? அப்போ இவன் தான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டு துவைச்சதா? ஏய் சின்ன பையா, முதல்ல இங்க இருந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம ஓடி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். தாத்தாவோட வாயில இருந்து கையெடுங்க. யாராவது அவர் வாயை திறக்க விட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்னடா எல்லாரும் ஒன்னா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து முதல்ல இவனை அடிங்க. யாராவது ஒரு வாய மூடுங்கடா சீக்கிரம். இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். நிச்சயமா என் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சது இந்த பையனா தான் இருக்கணும். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்.
போதுன்னு எடுத்துக்கப்பா. நான் ஏற்கனவே வாங்கி வீங்கிட்டேன். போதும், முடியல. நான் ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டேன். இனிமே என் பாடி தாங்காது. Now you are under arrest. Hey! இங்க இருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தயவு செஞ்சு உங்க 50-60 கிலோமீட்டருக்கு அது எல்லாம் அப்புறமா சொல்லுங்க. முதல்ல இந்த சிவா கிட்ட இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி என்ன கூட்டிட்டு போங்க. இவன் என்னை விட ரொம்ப கொடூரமானவனா இருக்கானே. முடியல, என்னால இவன்கிட்ட அடி வாங்க முடியல. அங்கிள், நீங்க உண்மையிலே எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. அதெல்லாம் அற்புதமா இருக்கு. இதே விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்தியன் ஆர்மிக்காக கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரு கிடைச்சிருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டும் கிடைச்சிருக்கும். உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் புகழ்ந்திருக்கும். நம்பிக்கை இல்லையா? லட்டு சிங் சார் கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு சொல்லுவாரு. ஆமா, நிச்சயமா. நீ இந்த நாட்டுக்காக வேலை செய்யறதா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் என்னோட கடமையை ஆற்றுவேன். என்னோட சேர்ந்து உன் பேரு பாப்புலர் ஆகும். புரியுதா? அடடா, இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. நான் ஒருத்தன் கிட்ட அடியாளா இருந்தேன். அதனாலதான் அதே மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே, நாம நிறைய தப்பான காரியங்களை பண்ணிட்டோம். நாம நல்ல காரியத்தை மட்டும் பண்ணுவோம். நல்லவங்களா மாறி வாழ ஆரம்பிப்போம். எல்லார் கூடயும் ஒன்னா சேர்ந்து இந்த தீபாவளியை நாம கொண்டாடுவோம். எப்ப நம்ம கூட இங்க கிடக்கிறது மிஸ்டர் பாரோட் சிங் இந்த வருஷம் நம்ம கூட சேர்ந்து இங்க தீபாவளி கொண்டாட போறாரு. மன்னிச்சிருங்க நண்பர்களே, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். ஆனா சிவா தான் என்னோட கண்ணை திறந்து விட்டான். இப்போ முழுக்க நான் நல்லவனா மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்க எல்லாரு கூடயும் இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு இருக்கேன். இந்த தீபாவளியை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நாம இப்ப இத கொண்டாட போறோம். ஆஹா, இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. வெரி குட் மை டியர் லங்கூர் கம்பெனி. இப்போ அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க எல்லாரும் கீழே வாங்க. ரொம்ப அற்புதம் மதாரிலால். இப்ப நம்ம லங்கூரெல்லாம் கிட்னாப் பண்றதுக்கு தயாரா இருக்கே இல்லையா? ஊர்ல இருக்க பணக்கார குழந்தைங்கள கிட்னாப் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்துரும். அப்புறம் உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் குழந்தை எங்க போச்சு என்னாச்சுன்னு எதுவுமே தெரியாது. நீ சரியா சொன்ன. என்னோட லங்கூர் கம்பெனி பட்டிய கலப்ப போகுது. சாக்லேட்லாம் இப்ப கிடையாது. சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது யாரு? யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. குரங்கு என் குழந்தைய கடத்திட்டு போகுது. ஒரு குழந்தைய கடத்திட்டு போகுதுப்பா. யாராவது உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் போலீஸ் போலீஸ்! குரங்கு கூட்டங்க என் பையனை தூக்கிட்டு எங்கேயோ போகுதுங்க. என் பையனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. மேடம், நீங்க கலங்காதீங்க. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இப்பவே போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். சார், காத்துல படிக்கிட்டு எங்க போறீங்க சார்? சிவா, சில குரங்குகள் ஒரு குழந்தைய கடத்திட்டு காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்குப்பா. லட்டு சிங் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். ரேவா, நீ கொஞ்சம் சீக்கிரமா ஜங்கிள் கிட்ட வந்துரு. அதே இடி
குரங்கு கூட்டம் ஒரு சின்ன பையனை கடத்திட்டு போயிடுச்சான். சீக்கிரமா வாங்க. அட யாருப்பா அவன் நம்ம பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம யாருங்கிறத காட்டிடுவோம். நில்லுங்க, அங்க ஒரு ட்ராப் இருக்கு. என்ன வாசா? என் குழந்தை கடிச்சிட்டான், என் குழந்தை கடிச்சிட்டான். தேங்க்யூ வெரி மச் சிவா. நீ உண்மையிலேயே தைரியசாலி தான். நீ மட்டும் டைமுக்கு வரலனா அந்த குரங்குங்களை என் பையனை கொண்டு போய் என்ன பண்ணிருக்குமோ நினைச்சு பார்க்க முடியல. தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அங்கிள். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்படி நாம ஃபர்ஸ்ட் போட்ட பிளானே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. யாருக்கும் நம்ம மேல துளி கூட சந்தேகமே வரல. சரி, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்த பிளான்ல தான் இந்த மதாரி லாலோட உண்மையான டேலண்டே அடங்கி இருக்கு. வேதா சிட்டில பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நாம கரீப் தாஸோட பையனை தான் கிட்னாப் பண்ண போறோம். ஆனா பாஸ், கரீப் தாஸோட பையனை கிட்னாப் பண்ண நமக்கு என்ன பாஸ் கிடைக்கும்? பேரே சரியில்லையே பாஸ். வேற ஏதாவது பணக்காரனா பாருங்க. முட்டாள், அவன் பேரை வச்சு நீ தப்பு கணக்கு போடாத. இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்ததுல வேதா சிட்டிலேயே அவன் தான் பயங்கரமான பணக்காரன். நாம மட்டும் அவன் பையனை கடத்திட்டோம்னா அதுக்கப்புறமா அவன் நமக்கு கோடி கணக்குல பணம் கொடுப்பான். இத நம்ம நல்லபடியா முடிச்சிட்டா ஒவ்வொரு குழந்தையா கடத்தி பணத்தை வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். லட்டு சிங் சார், சம்பந்தமே இல்லாம சிட்டிக்குள்ள அந்த குரங்கு கூட்டம் எப்படி வந்திருக்கும்? குரங்கு சாப்பிடுற பொருளை திருடும், அதுல ஒரு நியாயம் இருக்கு. பசங்களை தூக்கிட்டு போறத பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. செக் பண்ணி பாருங்களேன் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. சிவா, என்னப்பா பண்றது? இப்பெல்லாம் காட்டுக்குள்ள பயங்கரமான வறட்சி தான் நிலவுது. அதனால தான் சில அனிமல்ஸும் ஊருக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. நானும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இத பத்தி நல்லா தெளிவாவே பேசிட்டேன். லட்டு சிங் சார், என்ன காப்பாத்துங்க. குரங்குங்க வந்து என் பையனை கடத்திட்டு போயிடுச்சு. என்ன காப்பாத்துங்க ஐயா. என்னது? எங்க? எப்போ? என்னன்னு சொல்றது? என்னோட பேரு கரீப் தாஸுங்க. ஆனா எனக்கு பணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் செய்யற வேலைக்கு தினமும் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும். நேத்து என் பையன் கார்டன்ல நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க பையனை குரங்குகள் தூக்கிட்டு போதியா? என் பையன் என் பையன் எங்க? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு என் பையன் வேணும். உங்க பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா 5 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும். 5 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணும்?
பையன் வேணுமா வேணாமா? இது என்ன இவ்வளவு தெளிவான குரங்கா இருக்கு? கொடுங்க, இது என்ன கேக்குதோ கொடுத்துருங்க. எனக்கு என் பையன் வேணும், அவ்வளவுதான். என் பையன் வந்துட்டான். என் கண்ணு. அழாதப்பா. லட்டு சிங் ஐயா, என் பையன் திரும்பி வந்துட்டான். ஆனா நான் சம்பாதிச்ச 5 கோடி ரூபாய் போயிடுச்சுங்க. நீங்க தான் எப்படியாவது அந்த 5 கோடி ரூபாய எனக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி செய்யணும். இல்லன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை நான் திரும்ப கொண்டு வந்து தருவேன். குரங்கு எப்படி இதெல்லாம்? யாரோ குரங்குங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுங்க குழந்தைங்களை கடத்திட்டு போய் காசு வசூல் பண்ணுதுங்க. அவங்க யாரு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார், எனக்கு என்னமோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணவே இல்லையே சார். என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. யோ கான்ஸ்டபிளே, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு குரங்கோட மனசு இன்னொரு குரங்குக்கு தான் தெரியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார், நான் எதுக்கும் உங்களை க்ளோஸா வந்து வாட்ச் பண்றேன். ஏய், அங்க பாருங்கப்பா எவ்வளவு பெரிய குரங்குன்னு. அந்த குரங்குக்கு நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். இவ்வளவு பெரிய குரங்கு சின்ன பசங்களை இல்ல பெரியவங்களையே தூக்கிட்டு போகும்பா. வாங்க, அடிங்க. இதை நான் ஊரை விட்டு போறதே ஆகணும். அடிங்க. எப்படியாவது வந்து இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா? இவங்க குரங்கு நினைச்சு அடிக்கிறாங்களா இல்ல லட்டு சிங் சார்னு தெரிஞ்சு அடிக்கிறாங்களா தெரியலையே. என்னப்பா இது வித்தியாசமா இருக்கு? கண்டிப்பா இது குரங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அதுங்க ஒருவேளை ஏலியன்ஸ் குரங்குங்களா இருக்குமோ என்னமோ. பசங்களுக்கு கடத்தி கொடுத்தது பணம் வாங்கிட்டு போகும் போல. சாப்பிடுங்க போல இருக்கு. பிளானட்டுக்கும் எடுத்துட்டு போகும். யூடி, கையில இருக்க பரோட்டாவை முதல்ல சாப்பிட்டு முடி, மத்தத அப்புறமா யோசிக்கலாம். அந்த குழந்தை யாரோ ஒருத்தர் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அவங்க யாருன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாப்பா? ஒரு தடவை எங்க கிராமத்துலயும் குழந்தைங்களை எல்லாரையும் கடத்திக்கிட்டு இருந்தாங்க. கிட்னாப்பர் எங்க கிராமத்துல இருக்க பணக்கார பசங்களா கடத்தி பணம் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் என் மூளைய கசக்கி நல்லா யோசிச்சேன். அப்போ ஒரு நிமிஷம் ஆதி, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். நீ என்ன பண்ணிருப்பனா, பெரிய பணக்கார குழந்தை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கிராமத்துல சுத்திக்கிட்டு இருந்திருப்ப. அந்த கிட்னாப்பர் சொன்ன பார்த்திருப்பாங்க, உன்னை அவங்க கடத்தி இருப்பாங்க. அப்படியே காட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. அங்க போனதும் நீ உன் பூஜை பல பராக்கிரமத்தை காட்டி இருப்ப. அவங்கள அடிச்சு துவச்சி எடுத்திருப்ப. அப்படியே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வெட்டி இருப்ப. உன்னை பார்த்து அவங்க சாரின்னு கேட்டு தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க. கரெக்டா? ஆமா ஆமா, பார்த்த மாதிரியே சொல்றீங்க. சிவா, ரேவா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் அதை நம்பலையா என்ன? இல்ல ஆதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஐடியாவை எனக்கு கொடுத்திருக்க. அப்படியே கண்டினியூ பண்ணு. சிவா, நீயும் தாத்தாவும் ஏன் பணக்காரங்க மாதிரி வேஷம் போடக்கூடாது? நம்ம விரிக்கிற வலையில திருடங்க கண்டிப்பா சிக்கிப்பாங்க. எஸ் ரேவா, இட்ஸ் a brilliant ஐடியா. இந்த பிளான்ல நம்ம லட்டு சிங் சாரையும் ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? லட்டு சிங் சார், நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்க. பெடரம் அங்கிள், லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு? சிவா, இது சார் போட்ட பிளானோட சைடு எஃபெக்ட். அவரு குரங்கு வேஷம் போட்டுக்கிட்டு குரங்க பிடிக்க இங்க இருந்து போனாரு. குரங்கு கூட்டத்துல போய் குரங்கோட குரங்கா ஃபிட் ஆகலான்னு பார்த்தாரு. ஆனா ரிவர்ஸ் ஆகி குரங்கு அன்பிட் ஆகிடுச்சு. அடி போட்டு துவச்சி எடுத்துருச்சு. இப்ப இவர் தன்னை ஒரு குரங்குன்னே முடிவு பண்ணிட்டாரு. காலையில இருந்து வாழைப்பழத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சிவா. ஓகே, இவரை முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்புறம் ஊர் ஃபுல்லா நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன் பேரனோட இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லுங்க.
தாத்தா அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க. நம்ம மிஸ் பண்ணாம கரெக்டா ஆக்ட் பண்ணிரணும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கை இங்கேயே கட்டிடுவோங்கிறேன். அவர் இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்க கட்ட நினைக்கிறாரா? அவர் சாதாரண கோடீஸ்வரர் இல்ல, பல கோடிகளுக்கு அதிபதி. அவரோட பேரனை மட்டும் நாம கடத்திட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நாம யாரையும் கிட்னாப் பண்ணாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். தாத்தா காப்பாட்டுங்க, என் பேரனை காப்பாட்டுங்க. அந்த குரங்கு கிட்ட இருந்து காப்பாட்டுங்கப்பா. பாத்தீங்களா இவ்வளவு அழகான ஆக்டிங் பண்ண. சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா குரங்கு ரொம்ப தூரத்துக்கு போயிடும். லட்டு சிங் அமைதியா உட்காரணும் சொல்லிட்டேன். ஆமா, ஓவரா பண்ண கையில தடி எடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க போய் என்னையா பண்ற? லட்டு சிங்க தூக்குதியா? பாத்தியா, கோடீஸ்வரர் ஆகணும்ன்ற நம்ம கனவு இப்ப டக்குன்னு நிறைவேற போகுது. நீ தயாராயிரு. இந்த பையன் உங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எங்க பேர்ல எழுதி கொடுங்கன்னு நான் கேட்க போறேன். எப்படி என் பிளானு? வேற வழி இல்லாம அவரை எழுதி கொடுத்துருவாரு. அங்கிள், பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க, அப்படியா? ஏன்னா பகல்லே கனவு காண்றீங்க, அது பலிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இந்த பையன் பயப்படாம திமிரா பேசுறான்? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த சிவா எங்க இருந்து வந்தான்? அப்படின்னா நீ என்ன பிளான் பண்ணி முட்டாளாகிட்டியா? சொல்லு அங்கிள். ஒரு முட்டாளாக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சார் என்ன நினைச்சீங்க? குரங்கு கூட்டத்தை வச்சு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாமே தப்பு அங்கிள். வாங்க வாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த சிவாவோட கதையை முடிச்சிருங்க. வாங்க. உடனே உங்க குரங்குங்க கிட்ட சொல்லி சிவா கூட ஃபைட் பண்ண சொல்லுங்க. என் குரங்குக்கு தான் சண்டை போடவே தெரியாதே. நான் ட்ரெயின் பண்ணதெல்லாம் குழந்தைங்களை தூக்குறதுக்கு தான். சத்தியமா சண்டை போட இல்ல. அப்ப நீங்க அடி வாங்க தயாராயிருங்க. அங்க பாருப்பா. எல்லாரும் வாங்க, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த குரங்குங்க நம்மளதான் துரத்துது. கேட்டியா? நம்ம குரங்கு அந்த பசங்களை உள்ள விட்டு பின்னி எடுக்குதுங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா அது, நம்ம குரங்கெல்லாம் அவங்க சைடு போய் அமைதியா நின்னுகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம குரங்குகளை அடிச்சு துவைச்சு காய போட்டாங்களோ? இல்ல அங்கிள், யாரையும் அடிக்கல. பாவதுங்க ரொம்ப பசியா இருந்ததுங்க. மொத்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுச்சுங்க. சார், நீங்களுமா சார்? சிவா,
நீ என் ஆளுங்களை வேணும்னா அடிச்சிருக்கலாம், ஆனா இந்த மதர் இலாலோட ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நீ தப்பு கணக்கு போட வேண்டாம். என்ன தோக்கடிச்சு காட்டு பாப்போம். பேடாராம் அங்கிள், லட்டு சிங் சார் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த அரெஸ்ட் பண்ற வேலைய நீங்களே பாத்துக்கோங்க. குரங்கு கூட்டத்தை நிம்மதியா விடுதலையாக்கி காட்டுல சுத்த விட்டுருங்க. அப்புறம் நம்ம சாரையும் சாரோட ஒய்ஃபையும் ஜெயில புடிச்சு போட்டுருங்க. இவங்களும் நிம்மதியா இருக்கட்டும். மடாரேலால் உன் ஆட்டம் இங்க முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற ஆட்டத்தை ஜெயில போய் காட்டையா. மை டியர் லங்கூர் கம்பெனி, போங்க எல்லாரும் நிம்மதியா வாழுங்க. சார் 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 எங்க சார் போறீங்க? நில்லுங்க சார், நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும், காட்டுக்கு போக கூடாது.